ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டீ வைக்கிற கேப்பில் இதையும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வீட்டில் ஒரே ஒரு குடமிளகாவும் ஒரு கேரட் தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்தது, ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்ச குடமிளகா ஒன்றும் ப்ளஸ் அது கூட துருவி வச்ச கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மசித்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக ஆனியனும் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி நல்லா மசித்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. டீ கொதிக்கிற கேப்பில் இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பால்ஸாக பொரித்து எடுத்திங்கன்னா ஒரு கிறிஸ்பியான போண்டான்னு சொல்லலாம், இல்லைனா பாப்ஸ்ன்னு நான் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். குழந்தைங்க நல்லா டீ கூட விரும்பி இதை சாப்பிடுவாங்க. அந்த குடமிளகாவும் கேரட்டும் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது. உள்ளே கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் இருந்தது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் செய்யலாம். பாய்.